வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்லேருந்து கேட்கப்பட்ட டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்போ அப்படின்னா 1801. இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை. வேலூர் கழகம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1806. இந்த வேலூர் கழகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய தலைப்பாகை கொண்டு வந்திருப்பாங்க சிப்பாய்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைவ குறியீடுகள்லாம் அணிஞ்சிருக்கக்கூடாது, அதாவது பொட்டு வச்சிருக்கக்கூடாது, கடுக்கன் போடுறது இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாடி யாரும் வச்சிருக்கக்கூடாது, ஒரே மாதிரியான மீசை எல்லா சிப்பாய்களும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வேலூர் கழகம் வந்திருக்கும். புனித ஜார்ஜ் கோட்டை எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1639. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில். யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான். சென்னையில் 1639 கட்டியிருப்பாங்க. கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல், கட்டபொம்மன் எப்போ தூக்கிலிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1799 அக்டோபர் 16. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல. கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல புளிய மரத்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க அவரை. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்சன், கேப்டன் ஜாக்சன் தான் தூக்கில் போட்டிருப்பார். இப்போ காலை வரிசைப்படுத்தலாமா? எது முதல்ல வரும்? புனித ஜார்ஜ் கோட்டை தான் முதல்ல வரும் 1639. சரிங்களா? 2ல் 3 ஆப்ஷன் இருக்குங்களா? அடுத்து 1801. அடுத்து 1799 இல்லைங்களா? 3 4 எதில் இருக்கு? ஆப்ஷன் பியில் தான் இருக்கு. இப்போ காலை வரிசைப்படுத்தலாம்னா எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புனித ஜார்ஜ் கோட்டை, அடுத்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது, அப்புறம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம், அப்புறம் வேலூர் கழகம். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பகத்சிங் எப்பொழுது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் மார்ச் 23, 1931. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் குண்டு வீசியிருப்பாரு. அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் வந்து இறந்திருப்பார். அவருடைய இது பழி வாங்கறதுக்காக சாண்டர்சனை கொல்ல போவார். ஆங்கில அதிகாரி சாண்டர்சனை கொல்ல போவார். இந்த பகத்சிங் இருக்காருல்ல, இவர் பண்ண குற்றங்களுக்காக தான் இவரை வந்து தூக்கில் போடுவாங்க. சரிங்களா? எப்போ அப்படின்னா மார்ச் 23, 1931. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பெண் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண் விடுதலைக்காக. சரிங்களா? இந்த சாரதா சட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1930 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பெண்களுக்காக கொண்டு வந்த சட்டம். எல்லாமே பெண்களுக்காக தான். எதுவும் சாரதா சட்டம் வந்து அவங்களுடைய படிப்பு இது சம்பந்தமா உதவுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சதி ஒழிப்பு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1829. சதி ஒழிப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மறுமணம், அதாவது கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மறுமணம் பண்ணக்கூடாது, அவங்க கூடயே தீயில விழுந்து செத்துடணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்காக இந்த சதி ஒழிப்பு கொண்டு வந்திருப்பாங்க. மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அப்படின்னா 1829. வரதட்சணை தடை சட்டம் எப்போ அப்படின்னா 1961 கொண்டு வந்திருப்பாங்க. கல்யாணம் நம்ம வரதட்சணை வாங்கினாங்க இல்லையா, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. தேவதாசி ஒழிப்பு எப்போ அப்படின்னா 1947. இந்த தேவதாசி ஒழிப்புல யார் முக்கிய பங்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்த சதி ஒழிப்பு, தேவதாசி ஒழிப்புல முக்கிய பங்கு வச்சிருப்பாங்க. இப்போ இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காலவரிசைப்படுத்துறதுல. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ராமகிருஷ்ண மிஷன் செய்தியில் குறிப்பிடப்பட்டவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கடவுள் பக்தி. ராமகிருஷ்ண மிஷன் யார் ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா விவேகானந்தர் ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தியை தவிர வேற எதுவுமே சிறந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கேள்வி என்ன அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ராமகிருஷ்ண மிஷன் செய்தியில் குறிப்பிடப்பட்டது அப்படின்னா கடவுள் பக்தியை பற்றி தான் ராமகிருஷ்ண மிஷன்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கான் பகதூர், அதாவது இந்த பக்கம் ஒரு சில பேர் கொடுத்துட்டு இந்த பக்கம் எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கான் பகதூர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா பைராலி அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். கன்வர் சிங் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா பீகாரில் பிறந்திருப்பார். பேகம் அஷ்ரத் மஹால் எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா லக்னோவில் பிறந்திருப்பாங்க. நானா சாஹிப் எங்கே அப்படின்னா கான்பூர். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். நம்ம இது போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.